நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 500 பேர் சேர்ந்து ஒரு வருஷத்துல 1,12,00,000 மரக்கன்றுகளை நம்ம தமிழ் மண்ணில் குறிப்பாக விவசாயிகளோட நிலத்தில் நட்டிருக்காங்க. அந்த 500 பேரும் கடந்த 365 நாட்கள்ல தினமும் உலகத்திலேயே பெரிய நாற்று பண்ணையை பராமரிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் 10 லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாட்டுடைய மூலை முடுக்குக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 40,000 to 50,000 மரக்கன்றுகளை நட்டுட்டு இருக்காங்க. இந்த 500 பேரும் ஒரே குடும்பம், ஒரே இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பேரு காவேரி கூக்குரல். வணக்கம், நான் தமிழ்மாறன், காவேரி கூக்குரல் இயக்கத்தோட கள ஒருங்கிணைப்பாளர். காவேரி கூக்குரல் இயக்கங்கிறது மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்குது. காவேரி கூக்குரல் இயக்கங்கிறது 2019 நம்ம ஆரம்பித்தோம். 2019 தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் அப்படி இருந்துச்சு. இப்போ 22 நம்ம 1,01,00,000 மரங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதே 23-24 நம்ம 1,12,47,630 மரங்களை நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 48,000 பேர் மரம் எடுத்திருக்காங்க. இதில் நம்ம 80% டிம்மர் மரங்களும் ஒரு 20% நிழல் மரம் பூமரமும் கொடுத்துருக்கோம். இது பொதுமக்கள் விவசாயிகள் சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 80% விவசாயிகள் கிட்டத்தட்ட 30,000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் மரங்கள் எடுத்து நட்டுருக்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நம்ம கொடுத்த மரங்கள் முழுமையாக சர்வேல அவங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மரம் நடுறதுனால அதை பாதுகாத்து வளர்ப்பாங்க. நாங்கள் மானாவாரி விவசாயம் செஞ்சு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால மர விவசாயம் செய்யலாம்னு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு ஈசாவில் மரமெல்லாம் கொடுத்தாங்க. மரம் உங்களுக்கு மலவேம்பு, வேங்க மரம், தேக்கு மரம், கடம்ப மரம், வேப்ப மரம், சாய மரம், வெண்டேக்கு மரம். மர விவசாயம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இடமே கூலிங்காக நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் மேம்பாடு, விவசாயிகளுடைய பொருளாதார மேம்பாடு, நதிகளை உயிர்ப்பிக்கிறது, இந்த மூணுக்கும் தீர்வாக இந்த காவேரி கூக்குரலுங்கிற இயக்கம் இருக்குது. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 1000 பேர் சாப்பிடணும்னா முதல்ல அந்த 1000 பேருக்கும் அரிசி, பருப்பு, காய்கறின்னு வாங்கி பெரிய பெரிய அண்டா கரண்டியை வச்சு சமைக்கணும். சமைச்சா மட்டும் போதுமா? அந்த 1000 பேருக்கும் ஒவ்வொரு இலையிலும் மனசு கோணாம பக்குவமாக பரிமாறினா மட்டும் போதுமாங்க. முதல்ல அந்த 1000 பேருக்கும் பசி எடுக்கணும். ஒரு 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு வைக்கிறதுக்கு பின்னாடியே இவ்வளோ வேலை இருக்குன்னா, 1 கோடி மரத்தை உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் இருக்க விவசாயிகளோட நிலத்தில் நட வைக்கணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லவா வேணும்? இப்போ ஒன்று போகலாம். ஃபர்ஸ்ட் சமையல், அதாவது உற்பத்தி. இந்த 1 கோடி மரங்களை ஃபர்ஸ்ட் இவங்க எங்கே உற்பத்தி பண்ணினாங்க, எப்படி உற்பத்தி பண்ணினாங்க, யார் உற்பத்தி பண்ணினாங்க? நம்ம 2023-24 நம்ம 1,10,00,000 விநியோகம் பண்ண ஒரு இலக்கு வச்சோம். இந்த இலக்கு அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்திங்கிறது 1,32,00,000 நம்ம உற்பத்தி பண்ணோம். ஏன்னா ஒரு 20% நம்ம எக்ஸ்ட்ரா தான் உற்பத்தி பண்ணோம். அது கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதில் இதில் ஒரு 20% நமக்கு கண்டிப்பாக இழப்பு ஏற்படுங்கிறதுனால எப்போதுமே உற்பத்தியில் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவோம். 1,32,00,000 உற்பத்தி பண்ணோம். இந்த அளவுக்கு 1 கோடி மரங்கள் உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறது உலகத்தில் எந்த நிறுவனமும் பண்ணலை. நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் மட்டும்தான் பண்ணுது. அதில் நம்ம 2 நாற்றுப்பண்ணை பெரிய நாற்றுப்பண்ணை நம்மளே அமைச்சிருக்கோம். 29 ஏக்கரில் கடலூரில் ஒரு நாற்றுப்பண்ணையும் 15 ஏக்கரில் திருவண்ணாமலை ஒரு நாற்றுப்பண்ணை இருக்குது. இந்த கடலூர் நாற்றுப்பண்ணைங்கிறது கிட்டத்தட்ட 160 முழுநேர பெண்கள் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெம்பரரியாக 20-30 பேர் எப்போதுமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டு. இதுவே ஒரு உலகத்தில் எங்கேயும் நடக்காத விஷயம். ஒரு முழுமையாக இதில் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே பெண்கள் பார்த்துக்கிறாங்க. இந்த 200 பெண்களும் சேர்ந்து இந்த மரங்கள் உற்பத்தி பண்ணுறதுல மிகப்பெரிய பங்களிப்பு இருக்காங்க. இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயம். சின்னக்காட்டு சாலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஈஷா நர்சரி ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 12 பேர் கொண்டு தான் நாங்கள் உருவாக்கணும். ஒரு 2 மாதம் கழித்து ஒரு 40 பேர் ஆக்கினாங்க. 40 பேருக்கு அப்புறம் ஒரு 80 பேர் ஆக்கினாங்க. இப்போ 160 பேருக்கு நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் 160 பேர் கூடி இந்த நர்சரி கொண்டுட்டு போகிறோன்றதே எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குண்ணா. ஏன்னா நர்சரியை பற்றி அனுபவம் அந்த மக்களுக்கு யாருக்குமே இல்லை. கற்றுக் கொடுத்தாங்க ஒன்றையும். கவர் இவ்வளோ இந்த அளவுக்கு கவர் போடணும், இப்படி தான் போடணும், நாற்றை இப்படி தான் வைக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு தனியாக நர்சரியே நடத்துகிற அளவுக்கு திறமை வளர்த்து கொடுத்தது இந்த ஈஷா தான். 4 இது மெயின் ஆக்டிவிட்டி. அதில் முக்கியம் ஃபஸ்ட்டு மதர் பேட்டை நம்மளுக்கு சீட் சோவிங் பண்ணணும். சீட் சோவிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருக்கிற நாற்றை எடுத்து நிழல் பகுதியில் வைப்போம். நிழல் பகுதி வச்சு ஒரு 30 நாள் கழித்து அதை வெயில் பகுதிக்கு எடுத்து போவோம். வெயில் பகுதியில் ஒரு 60-65 நாள் வரைக்கும் வச்சுருந்து
திரும்பி வந்து நாங்கள் அதை வேறு நர்சரிக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம். தாய்ப்படுக்கை விதைகள் போட்டு எடுக்கிற இடத்துல வந்து நான் 3 வருஷமாக இருக்கேன். செம்மரம், வேங்கை, மகோக்கனி இதெல்லாம் இருக்குன்னா, இப்போ செம்மரம் வேங்கைலாம் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே ஜெர்மினேஷன் ஆகி அந்த முளைப்பு திறன் வந்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் நாற்று எடுத்து வைக்கணும்ண்ணா. சந்தனம்னிங்கன்னா சந்தனம் வந்து 40 நாள் ஆகும்ண்ணா. இந்த நிழலில் இருக்கிற செடி எடுத்துகிட்டு வந்து வெயிலுக்கு வச்சிட்டோம்னா 30 நாள் 35 நாளுக்குள்ளே நாங்கள் லோடு ஏற்றி மற்ற நர்சரிக்கெலாம் நாங்கள் அனுப்புவோம். ஒரு நாளைக்கு 45,000 50,000 வரைக்கும் கன்று வெளியில் போகும். 15,000 மரக்கன்றுகள் நம்ம ஒரு லாரியில் ஏற்றுறோம்னா அதுக்கு 12 பேர்னு 25 பாண்டு எடுத்துப்போம். அதில் ஒருத்தவங்க எடுத்து வைப்பாங்க, ஒருத்தவங்க தூக்கிட்டு அந்த கவுண்டிங் எண்ணிப்பாங்க. இந்த பெண்கள் இந்த நாற்று பண்ணையை பாத்துக்கிற மாதிரி இந்த நாற்று பண்ணை இந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பாத்துக்குது. எனக்கு வந்து 3 பசங்கன்னா, நான் வந்து என் பையனை இப்போ படிக்க வச்சிட்டு இருக்கேன்னா இதில் வர வருமானத்தில் தான் என் பையனை நான் படிக்க வச்சு இது மூலயமா என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் வெளியில் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருப்போம். எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்ன சம்பளம் வந்து 150 ரூபா கொடுப்பாங்க. காலையிலே போவோம், மதியம் வந்துடுவோம். 4 நாளைக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் காசு கொடுப்பாங்க. அது ஏதாவது வேஸ்ட்டு செலவாக தான் போகும். நாங்கள் இங்கே வேலைக்கு வரமிருந்தோடனே எங்களுக்கு வந்து சம்பளம் போடுவாங்க. ஒரு மாதத்துக்கு கரெக்டாக 35 சம்பளம் ஏறும். இந்த வேலை கடைசிலேருந்து எங்களை நம்பி வந்து பேங்கில் கூப்பிட்டு லோன் தராங்க. நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கிங்க, நீங்கள் கரெக்டாக கட்டிடுவீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறது நாங்கள் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஈசா நர்சரி ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இருக்கிற 160 மக்கள் குடும்பமுமே வந்து நல்லா இந்த வாழ்வாதாரத்தில் நல்லா இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. என் லைஃப் எப்படி போகும் அப்படின்னு பரிதவிச்சு நான் வீட்டில் இருந்தப்ப என்னை கை கொடுத்து தூக்கி விட்டது இந்த காவேரி காலையில் இந்த கண்ணு உற்பத்தி நர்சரி தானே. வீட்டில் போனால் ரொம்ப சோகமாக ஆகிடுவேன். எங்கள் வீட்டுக்காரே சொல்லுவார், உனக்கு நர்சரி விட்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு. எனக்கு உண்மையிலுமே நர்சரியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 6 மணி வரைக்கும் இருக்கிறது நாங்கள் கும்பலாக பேசிக்கிட்டு எங்களுக்குள்ள ஒரு குடும்பமாக தான் இருப்போம் எப்பயுமே. பெண்கள் வந்து இங்கே வந்து இவ்வளோ இதுவாக ஸ்ட்ராங்காக நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நர்சரி தான் காரணம். சமையல் நடந்துருச்சு, இப்போ பரிமாறணும்ல. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருக்கும் விவசாயிகளுக்கு இந்த பல லட்சம் நாற்றுகளை எப்படி பரிமாற போகிறாங்க? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநியோகம். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு நாற்று பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 37 மாவட்டம் இருக்குன்னா நீலகிரி தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் பாண்டிச்சேரி சேர்த்து 37 மாவட்டத்துலேயும் நம்ம வந்து முழுமையாக நாற்று பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் சில மாவட்டத்தோட சைஸ் அதிகமாக இருந்தால் 2 நாற்று பண்ணிலாம் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 40 நாற்று பண்ணி நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தில். அதில் 28 ஈஷாவே நடத்துது. ஒரு 12 நாற்றுப்பறை வந்து விவசாயிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக கொடுத்துருக்கோம். அதனால் விவசாயிகள் அவங்க அருகாமையிலேயே மரங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு நாற்று பண்ணை, அந்தாண்ட 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனால் வேறு ஒரு நாற்று பண்ணை இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த மரக்கன்றுகளை வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக 3 ரூபாங்கிற விலையில் கொடுக்குறோம். அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பொதுமக்கள் வந்து எளிமையாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கமிட்மெண்ட்டுக்காக 3 ரூபா வாங்கிட்டு டாக்குமெண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உற்பத்தி பண்ணியாச்சு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் விநியோகம் பண்ண நர்சரியும் வந்தாச்சு. இங்கே அடுத்த பெரிய சேலஞ்ச், 1,30,00,000 நாற்றுகளை பத்திரமா உற்பத்தி பண்ணையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் நர்சரிக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த நாற்று பண்ணைக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிட்டாலும் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது மிகப்பெரிய சவால். அதில் நம்ம வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட 100 லோடு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு 1,32,00,000 நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா மாதம் 10 லட்சம் செடி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். 10 லட்சம் செடினா நம்ம மினிமம் 10,000 செடி தான் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்ம 25,000 30,000 பண்ணுறது. ஏன்னா 10,000 செடி இருந்தால் தான் ஒரு நர்சரியில் போய் இறக்குறது சௌகரியமாக இருக்கும். இங்கே காலையில் லோட் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து வரலையும் லோட் பண்ணுவாங்க 10,000 செடியை. அப்புறம் நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் போய் இன்னொரு இடத்துக்கு இறங்கும். அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அதை இறக்கி தண்ணி கொடுக்கணும் அந்த செடிக்கு. அப்போ தான் செடியை வந்து காப்பாற்ற முடியும். கடலூர், திருவண்ணாமலை 2 இடத்துலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு குழு அமைச்சு இது வந்து ஒரு டீம் தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சமைச்சு பரிமாறவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே அடுத்த பெரிய சேலஞ்ச் பசி எடுக்கணும். மரங்கள் வேணும் அப்படின்ற பசி எடுக்கணும். நம்ம மரம் உற்பத்தி பண்ணிட்டோம், நாற்று பண்ணை இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது விவசாயிகள் நட வைக்கணும். இதுதான் மிகப்பெரிய சவால். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நீண்ட அனுபவம் உள்ள முழு நேர பணியாளர்கள் இருக்காங்க. அண்ணா பேர் வந்து வீரமணிங்க, செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அண்ணா பேர் ராஜவேல், அண்ணா வந்து மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அண்ணா பேர் அன்புமணி, இவங்க கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. என்னோட பேர் செந்தில்குமார், நான் விழுப்புரம் மாவட்டத்தையே மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 130 களப்பணியாளர்கள் 37 மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும்
காவிரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக களப்பணியாளர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே இந்த காவேரி கூக்குரல் பணியாளர் மாரி ஒரு திறமையான பணியாளர்கள் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மண்ணை பார்த்து, தண்ணியை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து, இந்த மண்ணுக்கு இந்த மரம் தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சயின்டிஸ்டாக இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து ஒரு மரத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து நிபுணராக இருக்கலாம். 21 வெரைட்டி எங்கள் பணியாளர்கள் சொல்லுவாங்க, இந்த மரம் இந்த மண்ணில் வரும் வராதுங்கிறத அவங்க அனுபவத்தில். என்ன டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க. தினம் ஒரு பணியாளர்லாம் 50-100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. தினமே ஒரு 300 விவசாயிகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட மரம் சார்ந்த விவசாயத்தை பற்றி சொல்லுவாங்க, அதில் உள்ள படம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 13 ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடத்துல. மரக்கொல்லியை பொறுத்தவரை மகாகனி, வேங்க, செம்மரம், தேக்கு, குமிழ் தேக்கு, வேம்பு, மருத மரம், மலைவேம்பு, பலாமரம் 2 மரம் வச்சுருக்கிறோம். உள்ள பல வகையான மரம் வைக்கணுங்கிறது வந்து ஈஷா பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஈஷாவில் ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்க நம்மளை வந்து கொள்ளையெல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து அதில் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரே மரம் வைக்க வேண்டாம், ஒரு மரம் விலை கூடும், ஒரு மரம் விலை குறையும். சந்தன மரம் வந்து பாறை இருக்கிற ஏரியாவில் அதாவது குறைவான பராமரிப்பில் கம்மியான தண்ணி இருந்தால் போதும், அது நல்லா வளருங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு சரின்னு ஈஷாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணோம். சந்தன மரம் ஒரு 500, செம்மரம் ஒரு 500 நாற்று வாங்கினோம். ட்ரிப்பு போட்டு தான் நட்டோம். சும்மா நட்டில் அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க ஃபீல்டு விசிட் வந்தாங்க. ஃபீல்டு விசிட் வந்து இந்த மாதிரி குழி எடுங்க, இந்த மாதிரி இத்தனை அடிக்கு இத்தனை நடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு கைடு பண்ணாங்க. ஈசாலேருந்து தான் வந்து. நான் ஆக்சுவலி அடிப்படையாக தென்னை விவசாயிங்க. காவேரி கூக்குரல் அதன் மூலமாக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். தென்னைக்குள்ளே ஊடுபயிர் செய்கிறத பற்றி ஒரு கலந்தாய்வு நடந்தது. அங்கே போய் பார்த்துருந்த போது அந்த ஃபீல்டு விசிட்டுக்கே போயிருந்தோம். அங்கே போய் பார்த்துருந்த போது ஒரு தென்னை தோப்புக்குள்ளார மகாகனி நடவு செஞ்சு அதில் வந்து பெப்பரை, அதுவும் ஒரு அடிஷ்னலான ஒரு ஊடு பயிராக வெற்றிகரமாக செஞ்சுருந்தாங்க. ப்ளஸ் அவங்களும் எனக்கு தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கேட்கும்போதெல்லாம் சலிக்காமல் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஊடுபயிர், தென்னைக்குள்ளே ஊடுபயிர் செய்கிறத பொறுத்து இவங்களோட நர்சரியிலிருந்து நமக்கு வந்து மகாகனி நாற்றுக்கு கொடுத்தாங்க. 3 ரூபாய்ங்கிற ஒரு நாற்று வந்து 3 ரூபாய்ங்கிற இதில் கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான மண்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் செந்தில் அண்ணா இருக்கார். செந்தில் அண்ணா மாவட்டத்தில் வந்து ஒரு 500 டிடிஎஸில் ஒரு நல்ல ஒரு மரம் வந்திருக்கும். அதாவது தண்ணியில் இருக்கிற உப்போட தன்மை வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இந்த மரம் வந்து இது வரைக்கும் அங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைக்கல. அப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஃபோன் போடுவார், தண்ணியில் உப்பு இருக்குது, என்ன மரங்கள் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கக்குள்ள, நான் வந்து என்னோட மாவட்டத்தில் வந்து திண்டிவனத்தில் நான் இந்த மாதிரி இடத்துல வந்து மரங்கள் வச்சேன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மகோகனி இந்த மாதிரி மரங்கள்லாம் நல்ல சர்வேபிள் ஆகிருக்கு அப்படின்ற ஆலோசனை இவருக்கு போகும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல்கள் இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா இவங்களுக்குள்ளேயே தேவையான ஆலோசனைகளை வந்து வழங்குவாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஆலோசனைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியலைன்னா மண்டல ஒருங்கிணைப்பாளரை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாம் வந்து ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதால. அது மட்டும் இல்லை, இப்போ மரம் வந்து ஒரு நீண்டகால பயிராகிறதுனால அதில் இடைவெளியில் என்ன பண்ண முடியும், அதில் தொடர்ந்து வருமானம் பண்ணுறதுக்கு இப்போ தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் எல்லாமே மரத்துக்குள்ளே பண்ண முடியும். இதை வந்து நம்ம பணியாளர்கள் வந்து முழுமையாக விவசாயிகளை எஜுகேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்துவாங்க. ஒரு 10 விவசாயி இருந்தாலும் ஒரு கூட்டி மீட்டிங் நடத்துவாங்க, ஒரு 100 விவசாயி கூட்டி நடத்துவாங்க. இது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 3-4 ஒரு மெகா ப்ரோக்ராம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 விவசாயிகள் ஒரு இடத்துக்கு வருவாங்க. இப்படி ஒரு பக்கம் உற்பத்தி, இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொரு பக்கம் விழிப்புணர்வு ஆலோசனைன்னு 500க்கும் மேற்பட்ட நபர்களின் தீவிரமான உழைப்பால தமிழ் மண்ணுக்கு ஒவ்வொரு வருடமும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. பர் டே டார்கெட்டுங்கிறது ஒரு 1,10,00,000 பண்ணணும்னா கோடை காலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் வந்து ஜூன் எண்டு வரலையும் கோடை வந்துச்சு. ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ண, கிட்டத்தட்ட 9 மாதம். ஒரு நாள் டார்கெட்டுங்கிறது 50,000 கிட்டத்தட்ட இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து நர்சரியில் செக் பண்ணணும், பணியாளர்கிட்ட செக் பண்ணணும், 50,000 நட்டே ஆகணும். அந்த அளவுக்கு தீவிரமாக செயல் செஞ்சதுனால அந்த 1,10,00,000 அடைய முடிஞ்சுது. இப்போ நர்சரிக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் பண்ண இலக்கு இருக்கும், உற்பத்தி பண்ணுறவங்களும் இந்த மாதத்தில் இவ்வளவு கவர் போடணும், இவ்வளவு சீட் சேவ் பண்ணணும், இவ்வளோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், இவ்வளோ சன்லைட் ஷிஃப்டிங் பண்ணணும், இவ்வளோ அன்லோடிங் பண்ணணும், இவ்வளோ லோடிங் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே இலக்கு இருக்குது. ஆனாலும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக வந்து இந்த உலகத்துக்காக, இந்த சுற்றுச்சூழலாக செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக செயல் செய்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லாட்டினா இந்த அளவுக்கு வந்து நடக்காது. இதுக்கு காரணம் சத்குரு. அவங்க தோற்றி வச்ச இயக்கம் வந்து இந்த ஒரு ஆன்மீக இயக்கத்தில் இது வந்ததுனால ஆத்மாத்மா எல்லாருமே தன்னுடைய வந்து முழுமையாக அவங்களோட அர்ப்பணித்து இதை செய்கிறாங்க. இது வந்து வேலைக்காக யாரும் இல்லை,
90% பேர் வந்து வரும்போது வேலைக்காக வந்திருப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்க அர்ப்பணிப்பாக அவங்க முழுமையாக தங்களை கொடுத்ததுனால தான் இது வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இல்லாட்டினா வந்து உலகத்திலே வேறு யாரும் பண்ணாத விஷயத்த 1,10,00,000 மரம் 1 ஏக்கரில் 1 வருஷத்தில் பண்ணுறோம்னா இந்த மாதிரி அர்ப்பணிப்பான பணியாளர்களுக்கு தான் செய்ய முடியுது. அது சத்குருனால தான் இது நடக்குது. இது எல்லா இயக்கத்திலும் எவ்வளோ என்ஜிஓ உலகத்தில் இருக்குது, எல்லாரும் பண்ணாத ஈஷா பண்ணுதுன்னா சத்குரு வந்து உலகம் முழுக்க அந்த அளவுக்கு தன்னோட தொண்டர்களை ஒவ்வொரு மனிதனையும் தன்னை உணர வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி உணர்ந்த மனிதர்கள் முழுமையாக தன்னை கொடுத்து வேலை செய்கிறதுனால இந்த பணி வந்து ஒரு எளிமையாக நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய செயல் இருக்குது. ஒன்றுலையுமே ஒரு இதுலேயுமே வந்து பிரம்மாண்டமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. காரணம் என்னென்னா 25 வருஷம் அனுபவம், ஒரு அர்ப்பணிப்பான பணியாளர்கள் இருக்கிறதுனால இது சாத்தியப்படுத்த முடியுது.